அமீபா மூலியமாக பரவக்கூடிய மூளைக்காய்ச்சல் நோய். அதை பற்றி இந்த மூளைக்காய்ச்சல் உள்ள போச்சுன்னா அதோட பிரெயினை முழுசாவே சாப்பிட்டுன்ற அளவுக்கு இது ரொம்ப கொடூரமான ஒரு நோய். முதல் விதமாக தண்ணியில சுத்தப்படாத தண்ணிகள் குளிக்கிறதோ அதில் இறங்குறதோ, அதனால லைக் ஸ்விம்மிங் பூல் ஒரு சுத்தமான ஸ்விம்மிங் பூல் யூஸ் பண்றதோ, சுத்தம் இல்லாத ஒரு ஸ்விம்மிங் பூலை யூஸ் பண்றதோ, மற்றும் குளம் குட்டை இந்த மாதிரி இடத்துல குளிக்கும் போது இது பரவறதுக்காண்டிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. கேரளாவில் 4 நபர்களுக்கு மேல் மூளைக்காய்ச்சல் நோயினால் இறந்துள்ளனர் என்று செய்திகள் வெளியாகி உள்ளது. இந்த மூளைக்காய்ச்சல் நெக்லோரியா பவுலரி என்ற அபிமா வகையை சேர்ந்த நுண்ணுயிர் கிருமியால் ஏற்படுகிறது. இந்த மூளைக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தலைவலி, காய்ச்சல், குமுட்டல், வாந்தி, கடினமான கழுத்து வலி, மனக்குழப்பம், பிரம்மையில் போன்ற சிந்தனைகள் மற்றும் வலிப்பு போன்ற அறிகுறிகள் இருக்கும். இந்த அறிகுறிகள் இருந்தால் அருகிலுள்ள ஆரம்ப சுகாதார நிலைய, அரசு மருத்துவமனை, அனைத்து அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் சிகிச்சை பெறலாம். புதுவை மருத்துவர் மணிகண்டன் ஜோதி நம்மிடம் கூறுகையில், கொலைக்கெல்லாம் சொல்லணும்னா அமீபா மூலியமாக பரவக்கூடிய மூளைக்காய்ச்சல் நோய். அதை பற்றி இதில் என்னன்னா ரொம்ப இதில் 2 விஷயங்கள். இதில் இது அதிகமாக பரவக்கூடிய விஷயமாகவும் ஒன்று பார்க்கப்படுது. அதே போல் இதில் ட்ரீட்மெண்ட்ன்றது 98% ஆஃப் மோர்டாலிட்டி, அதாவது டெத் இருக்க தான் செய்யும். இதை சொல்றதே இங்கிலீஷில் சொல்றதே பிரெயின் ஈட்டிங் அமீபான்னு தான் சொல்லுவோம். இந்த மூளைக்காய்ச்சல் உள்ள போச்சுன்னா அதோட பிரெயினை முழுசாவே சாப்பிட்டுன்ற அளவுக்கு இது ரொம்ப கொடூரமான ஒரு நோய். ஆனால் இதை ப்ரிவென்ட் பண்றது ரொம்ப ஈஸியான விஷயம். இது அதிகமாக பரவாம பார்த்துக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். நோயிலிருந்து பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள குறிப்பாக குழந்தைகள் தேங்கி நிற்கும் மாசுபட்ட அழுக்கு நீரில் குளிக்க வேண்டாம். தேங்கி நிற்கும் நீர்நிலைகள், குளங்கள், ஏரிகள் போன்றவற்றை சுற்றிலும் சுற்றுச்சூழல் சுகாதாரமாக உள்ளதா என்று உறுதி செய்ய வேண்டும். சம்பந்தப்பட்ட தனியார் அல்லது உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சொந்தமான நீச்சல் குளங்களில் போதுமான குளோரினேஷன் பராமரிக்கப்பட வேண்டும். இந்த சூழலில் உயிரினம் வாழ முடியாது என்பதால் அதிக ஆபத்துகள் உள்ள பகுதிகளில் 2 ppm மேல் குளோரின் அளவை நகராட்சி சுகாதார அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று கூறினார். அப்படி நமக்கு என்ன சிம்டம் சொல்ல போறோம், என்ன அறிகுறிகள் நம்ம சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு தலைவலி இருக்கும், வாமிட்டிங். மற்றபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெகுலராக இருக்கிற மாதிரி ஃபீவர், வாமிட்டிங், நாசியா. அது இல்லாம சில சமயங்கள்ல இதுல ஹாலுசினேஷன்றது ஒரு மாதிரி எப்படி சொல்றது, நமக்கு ஒரு கிளாரிட்டியே இல்லாத ஒரு மைண்ட் செட்டு, அந்த மாதிரி ஹாலுசினேஷன்ஸ், விதவிதமான யோசனைகள், தப்பான சிந்தனைகள், அந்த மாதிரி எல்லாமும் மூளையை பாதிக்கிறதுனால வரத்துக்காண்டிய நிறைய வாய்ப்புகள். இதுதான் இதுங்களோட மேஜர் அறிகுறி. ட்ரீட்மெண்ட், இதை போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் தான் பண்ண முடியும். டைரக்டாக இதுக்கு மருந்துன்னு ஒன்றும் பெருசாக கிடையாது. இது ஃபங்கலோ பாக்டீரியாலோ இது கிடையாது. இது தனி விதமான ஒரு இன்ஃபெக்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கொரோனாவில் பார்த்தோம்னா கொரோனா வைரஸ்ன்னு சொன்னாங்க, பாக்டீரியான்னு சொல்லுவோம், ஃபங்கஸ்ன்னு சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம பார்த்தது உண்டு. ஆனால் இது பாரசைட்னு சொல்லுவோம். பாரசைட்னா உங்களுக்கே தெரியும், ஒரு இதுலேருந்து இன்னொருத்தவங்க உருவி திங்கக்கூடிய விதமான ஒரு இன்ஃபெக்ஷன் இது. ஸோ என்னன்னா, இது நம்ம உடம்புக்குள்ள வந்துச்சுனாலே இது நம்மளை திங்க ஆரம்பிச்சிடும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டே போவோம். டயர்ட்னஸ், வீக்னஸ் எல்லாமே ஃபீல் பண்ணும். எல்லாத்தோட தலைவலியும், வாந்தி இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்டென்சிவாக